ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. மாஞ்சோலை தேயிலை தோட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டம் 100 ஆண்டுகளாக அங்கே இருக்குது. நாங்கள் 4 தலைமுறையாக மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியில் பிறந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ 2028ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்கான குத்தகை இருக்குது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதை எடுத்து நடத்திட்டு வராங்க. இந்த சூழலில் இன்னும் 4 ஆண்டு குத்தகை காலம் இருக்கும்போதே திடுதிப்புன்னு மே மாதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மே 30ஆம் தேதி மக்கள் எல்லாம் அங்கேருந்து 14 நாளைக்குள்ளே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்ப ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிவிக்கிறாங்க கம்பெனி. அப்படி அறிவித்து குறைந்தபட்சமாக 2,62,200 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 3,62,200 ரூபாய், இதுதான் இழப்பீடு. இந்த 100 வருஷமாக அங்கே வேலை பார்த்த மக்களுக்கு இந்த இழப்பீடை வாங்கிக்கிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் அங்கேருந்து வெளியேறிடணும். மொத்த காலக்கெடு 52 நாள் தான் இருந்துச்சு மொத்தமே. இந்த சூழலில் நெருக்கடி கொடுத்த சூழலில் மக்கள் எல்லாம் அந்த விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க. பல்வேறு நெருக்கடி, வேற வழியும் இல்லை அந்த சூழலில். அதன் பிறகு கம்பெனியும் அரசும் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக ஒரு கட்டத்தில் நீதிமன்றத்தை நாடினோம். அரசியல் கட்சிகளையும் ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சிகளையும் இதை மாதிரி சிவில் சமூக அமைப்புகளையும் எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் பார்த்து மனு கொடுத்தோம். சட்ட வழியில் என்னென்ன போராட்டம் நடத்த முடியுமோ அந்த போராட்டம், கருத்தரங்கம் நடத்தினோம். மாஞ்சோலின்னு ஒரு ஆவணப்படம் எடுத்து அந்த படத்தை வெளியிட்டோம். ஜூனியர் விகடன் இணையதளத்தில் தொடர்ந்து ஒரு 60 மாதங்களாக, ஒரு 60 வாரங்களாக ஒரு தொடர் எழுதினோம். நிறைய உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களுடைய செய்திகளை சொன்னோம். இதனுடைய தொடர்ச்சியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தாக்கல் செஞ்சோம். மொத்தம் 5 வழக்குகள் மக்கள் சார்பாக, அங்கே இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகள் சார்பாக 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்குகளுடைய விசாரணை போன மாதம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரித்து தீர்ப்புக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு இந்த கடந்த 3ஆம் தேதி, இந்த புதன்கிழமை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. ஒரு பெரிய தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பில் மக்கள் கேட்ட பரிகாரங்கள் எல்லாம் அதில் பரிசீலித்த பிறகு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அந்த மக்களுக்காக அறிவித்துள்ள நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது அதில் ஒரு 17 நலத்திட்டம் சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு, அல்லது பட்டா, அல்லது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான வாய்ப்பு, கடன் உதவி தர்றோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவித்த திட்டங்களை அப்படியே நீதிமன்றம் தனது தீர்ப்பில் அரசு இதை தருவதாக சொல்லியிருக்கு. அந்த நலத்திட்டங்களை எல்லாம் அரசு சரியாக மக்களுக்கு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லி இப்போ தீர்ப்பு. இந்த தீர்ப்பு இணையதளத்தில் வெளியே வந்துருச்சு, அன்னைக்கு இரவே வெளியே வந்துருச்சு. ஒரு 117 பக்கம் தீர்ப்பு அது. ஆனால் அந்த தீர்ப்பு இன்னும் சர்டிஃபைடு காப்பின்னு சொல்லக்கூடிய அந்த நீதிமன்ற முத்திரையோடு வரக்கூடிய அந்த தீர்ப்பு இன்னும் வெளியாகலை. இன்னும் சொல்லப்போனால் முந்தா நாள் நேற்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் சென்னையிலிருந்து அந்த வழக்கு கட்டு கூட மதுரைக்கு வராத சூழல். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், திடுதிப்புன்னு பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரு 18 வண்டி இல்லை வாகனத்தில் மாஞ்சோலைக்கு அரசு அதிகாரிகள் திடுதிப்புன்னு போகிறாங்க. மொத்தம் 100 அதிகாரிகள் போயிருக்காங்க. அந்த தீர்ப்பில் அரசு அறிவித்துள்ள மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லியிருந்தாலும் எவ்வளவு நாளைக்குள்ள அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் குறித்த ஒரு கணக்கு எதுவும் அந்த தீர்ப்பில் சொல்லப்படலை. தீர்ப்பை விமர்சிப்பது அல்ல எங்கள் நோக்கம். அந்த தீர்ப்பில் சொல்லப்படாமல் இருக்கிறதுனால வந்த பிரச்சனை இப்போ என்னன்னா, இவ்வளோ வழக்கமாக என்ன இருக்கும்னா, இவ்வளவு நாள், ஏன்னா அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது கூட அடுக்குமாடி குடியிருப்பு 2 பகுதியில் இருக்குது. ஒன்று மணிமுத்தாறு பகுதியிலையும், இன்னொன்று ரெட்டியார்பட்டி பகுதியிலையும். மணிமுத்தாறில் தயாராக இருக்குது, ஆனால் ரெட்டியார்பட்டி, திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பகுதியில் இன்னும் 4 மாதங்கள் அல்லது 3-4-5 மாதத்துக்குள்ளே தான் முடியும், கட்டி முடித்த உடனே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் திடுதிப்புன்னு இன்னைக்கு காலையில் கிளம்பி ஒரு 100 அதிகாரிகள் எஸ்டேட் பகுதிக்கு போயிருக்காங்க. வழக்கமாக இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பத்திரிகையாளர் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, பத்திரிகையாளர்களே மேலே வனத்துறை அனுமதிக்காது. ஒரு நாளைக்கு 10 வண்டிக்கு மேலே, வாகனத்திற்கு மேலே அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 15க்கும் அதிகமான 18 வரைக்குமான வண்டி, 3 வாகனத்தில் காவல்துறை அதிகாரிகளும் வனத்துறை
சப் கலெக்டர் தலைமையில் கொண்ட குழு, இப்படின்னு ஒரு ஒரு 15-16 வகையான துறை சார்ந்த அதிகாரிகள் மேலே போயிருக்காங்க. போய் உடனடியாக இப்படி தீர்ப்பு வந்துருச்சு, யாரெல்லாம் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறீங்க இப்படிங்கிற ஒரு நெருக்கடி. இது வந்து இயல்பாக இருந்த ஒரு ஊரில் ஒரு பெரிய பதட்டத்தை இப்போ இன்னைக்கு மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற சூழல், மக்கள் யாரும் அடம் பிடிக்கலாங்க. ஆனால் இப்படி இது ஒரு இயல்பாக இருந்திருக்கணும். இந்த தீர்ப்பை மையப்படுத்தி அரசு இயல்பாக என்ன நடத்தியிருக்கணும்னா, மக்களையும் அழைத்து, எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து, அல்ல அந்த மக்கள் கூட நிற்கிறவங்களோட சேர்ந்து அரசும் இப்படி வந்திருக்கு, தீர்ப்பு வந்திருக்கு, இதை எப்படி அமுல்படுத்த போகிறோம், இவ்வளவு நாளில் நாங்கள் அமுல்படுத்த போகிறோம், முதல் கட்டமாக வீடு உள்ளவங்களுக்கு முதல்ல வீடை நிறைவேற்றி வீடை கொடுக்க போகிறோம், அல்லது கட்டி முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், அந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு பிறகு மிச்சம் உள்ளவங்களுக்கு கொடுப்போம். இது மாதிரியாக எந்த நடவடிக்கையும் எந்த பொது அறிவிப்பும் இல்லாமல் புதன்கிழமை தீர்ப்பு, இன்னைக்கு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்பி இன்னும் சர்டிஃபிகேட் காப்பியா. ஏன்னா இப்போ இந்த வழக்கிற்கு எதிராக ஒன்று சீராய்வு மனு தாக்கல் பண்ணலாம், அல்லது மேல்முறையீடு தாக்கல் பண்ணலாம். அதை குறித்து இன்னும் முடிவெடுக்கிறதுக்கு அந்த காலக்கெடு இல்லாம சூழல்ல சட்டப்படியாகவே 30 நாள்ல இருந்து 90 நாள் இருக்கு சீராய்வு தாக்கல் பண்ணுவதற்கும் அல்லது மேல்முறையீடு தாக்கல் பண்ணுவதற்கும். 90 நாள், குறைந்தபட்சம் 30 நாள். இது இந்த காலக்கெடு சட்டப்படியாக கொடுத்த காலக்கெடு கூட கொடுக்காம அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை இப்போ அங்கே உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அங்கே மாஞ்சோலையினுடைய பள்ளியில், அரசு பள்ளியில் உட்கார்ந்து அதிகாரிகள் மக்களை வர சொல்லிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெருக்கடியான சூழல்ல தான் உடனடியாக உங்கள் மூலமாக அரசுக்கான வேண்டுகோளாக இதை அவசரமாக உங்களுக்கான அழைப்பை நாங்கள் விட்டோம். என்னன்னா, அங்க மக்கள் யாரும் அதாவது அரசுக்கு அச்சுறுத்தலோ அல்லது காட்டுக்கு அச்சுறுத்தலோ அங்குள்ள விலங்குகளுக்கு அச்சுறுத்தலோ எதுவும் செய்யல. இந்த கடந்த 6 மாதமா கூட வேலை இல்லாத காலத்துல கூட யாருக்கும் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தவோ அல்லது இயற்கைக்கு முரணான எதுவும் பிரச்சனைகளை அங்கே உண்டு பண்ணவோ இல்லாத சூழல்ல ஒரு திடீர்னு ஒரு பெரிய ப்ரெஷர், அது வந்து ஒரு அமைதியான காடு, போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே 100 பேர் கொண்ட அதிகாரிகள்ங்கிறது ரொம்ப அதிகம். அதுவும் சீருடையோட எல்லாரும் வந்து திமுன்னு வந்த உடனே என்ன பண்ணுன்னு தெரியாம இப்ப அங்க மக்கள் பேதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் இப்ப தீர்ப்பு வந்துருச்சு, இன்னும் சர்டிபிகேட் காப்பியே வராத சூழல்ல இப்படி போகணுமா? அதனால அரசு உடனடியாக மக்களை அழைத்து இயல்பா பேசி இப்படி இருக்குது, நாங்கள் இவ்வளவு காலம் எடுத்துப்போம் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது மருத்துவமனை அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஏன்னா கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு நாளா கம்பெனி தான் அங்க கொடுத்துச்சு. இப்போ இங்க நகர வாழ்க்கை மாதிரி கிராம வாழ்க்கை மாதிரி அரசு எதுவுமே அங்க இருக்காது, எல்லாமே கம்பெனி. தண்ணீர், மின்சாரம், கல்வி, போக்குவரத்து, அரசு போக்குவரத்தை தவிர மீது எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் கம்பெனி தான் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப கம்பெனி எனக்கு ரோல் இல்லைன்னு விலகுறாங்க. ஒரே ஒரு வாகனம் மட்டும் அங்க மேல அவசரத்துக்காக ஒரு வண்டி மட்டும் நிப்பாட்டியிருக்காங்க. ஏதாவது ஒரு மருத்துவ தேவைன்னா அந்த வண்டிக்கு சொல்லிடணும், அந்த வண்டி நம்மளை கீழே கொண்டு வந்து விட்டுரும். ஆனா அது 4 முக்குங்கிற ஊர்ல இருக்குது. இன்னைக்கு 4 முக்குலையும் ஊத்துலையும் மழை வெளுத்து வாங்குது. அங்க டவர் கிடையாது. மாஞ்சோலை மக்கள்கிட்ட தான் இப்ப நம்ம பேச முடியுமே ஒழிய, அதற்கு மேல இருக்கக்கூடிய காக்காச்சி 4 முக்கு ஊத்து பகுதி மக்கள்கிட்ட என்னால் காலையிலிருந்து யார்கிட்டையும் தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா அங்க மழை பெஞ்சா காத்தடிச்சா டவர் கிடைக்காது. அங்க 2G நெட்வொர்க் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஸோ யார்கிட்டையும் பேசது கூட முடியல. அந்த ஊர்ல தான் ஒரு வண்டி நிற்கு. ஸோ இப்போ ஒருவேளை ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னா கீழே பேருந்துல வரணும்னா 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் எடுக்கும், மேல இருந்து கீழே இறங்கணும்னா. ஸோ மருத்துவ தேவையும் அங்க ஒரு பெரிய சிக்கலா இருக்கிற சூழல்ல இடைக்காலமாக அரசு ஒரு குறிப்பிட்ட காலம் அறிவித்து, ஏன்னா இப்ப நீதிமன்ற தீர்ப்புல கூட வேணும்னு இல்லை, அரசே கூட அறிவிக்கலாம், இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி மக்களுக்கு இப்படி வீடு கொடுக்க இவ்வளவு காலம் எடுத்துப்போம், வீடு கொடுத்த பிறகு மக்கள் இவ்வளவு நாள் எடுத்து வெளியேற வரலாம், அது வரைக்கும் இந்த இடைக்காலமாக மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு அரசு அறிவிக்கணும். கூடுதலாக தேசிய மனித உரிமை ஆணையம் கடந்த செப்டம்பர் மாதம் எஸ்டேட்டுக்கு வந்து மக்கள் எல்லாம் வீடு வீடா போய் பார்த்து அவங்களுடைய மனித உரிமை மீறல்களையும் அங்க உள்ள பிரச்சனைகளையும் பதிவு செஞ்சு 4 நாளைக்கு முன்னாடி தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடுடைய தலைமைச் செயலாளருக்கு ஒரு அறிவிப்பு அனுப்பியிருக்கிறாங்க. 6 வாரத்திற்குள்ள ஒரு அறிக்கை கொடுக்கணும். என்னன்னா தமிழ்நாடு அரசு என்ன கொடுக்கணும்னா, அங்க உள்ள போக்குவரத்து, கல்வி, குடிநீர், மின்சாரம், இத மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் முறையாக அங்க செயல்படுத்தி விட்டு அரசுக்கு எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணையமும் இப்போ ஒரு அவங்களும் தனியாக ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க.
இந்த சூழல்ல இப்படி திடுதிப்புன்னு அங்கே அதுக்கான எந்த தேவையும் எந்த அடிப்படை முகாந்தரமும் இல்லாத சூழல்ல இப்படி போய் அந்த மக்களை ப்ரெஷர் பண்றது, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்களை போய் இப்படி ஒரு ப்ரெஷர் போடுறது பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா அங்கிருந்து போன்ல கூட இவங்களுக்கு பேச முடியாது மக்கள். அப்படி இருக்கிற சூழல்ல இந்த இதை உடனடியாக அரசு அதிகாரிகளும் உடனடியாக நிறுத்திட்டு தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு உரிய காலக்கெடுவை அரசே முன் வந்து அறிவிக்கணும். அறிவிச்சு இயல்பாக அந்த அரசனுடைய திட்டங்களும் மக்களை வெளியேற்றமும் அல்லது அரசனுடைய நடவடிக்கையும் இயல்பான ஒன்றா இருக்கணும். அதற்கான இப்போதைக்கு எந்த நெருக்கடியும் இல்லாத சூழல்ல மக்களை வீண் பதற்றத்திலையும் ஒரு பெரிய அச்சுறுத்தலுக்குள்ளேயும் கொண்டாக போகிறது தான். அதற்காக மட்டும்தான் இதை கூட்டியிருக்கோம். இது உங்கள் வாயிலாக அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொண்டு செல்றோம். ஒரு நண்பர்களே, இந்த பத்திரிகையாளர் கூட்டம் நடத்துவதற்கு மிக முக்கியமான நோக்கம் வழக்கறிஞர் ராபர்ட் கூறியது போல், இன்று அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிலவரம், 9ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது, தமிழக சட்டமன்றம் கூடுகிறது. ஆகவே இந்த கூடுகையின் நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு சில மாற்றங்களை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவேதான் இது அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் என்பதை மிக பணிவுடன் கூற விரும்புகிறேன். ரெண்டாவது, இது ஃபாரஸ்ட் பெஞ்ச் 3ஆம் தேதி கொண்டு வந்த தீர்ப்பு. இதில் ரிவ்யூ பெட்டிஷன் கண்டிப்பாக போட போகிறோம். ஆனால் ரிவ்யூ பெட்டிஷன் போடணும்னா ஃபாரஸ்ட் பெஞ்சு கூடுகின்ற நேரத்தில் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி செய்ய முடியும். இதுக்கெல்லாம் கால அவகாசம் வேணும். நீதிமன்றத்தில் சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசம் எங்களுக்கு தேவை என்பதை அந்த பெஞ்சு கூடும்போது நாங்கள் சொல்லி தான் பெற முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் நீதிமன்றத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கு அங்கே எலக்ட்ரிசிட்டிக்கு யார் உத்தரவாதம்? இன்றைக்கு குடிநீருக்கு யார் உத்தரவாதம்? இன்று போக்குவரத்துக்கு யார் உத்தரவாதம்? இன்று சுகாதாரத்திற்கு யார் உத்தரவாதம்? இந்த 4 உத்தரவாதங்களையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடு அரசிற்கு கூறிய பிறகு இப்போ இன்னைக்கு 100 அபிஷியல்ஸ் அங்கே போயிருக்காங்கன்னா, 3 வேன் ஒன்லி போலீஸ் போயிருக்காங்கன்னா, இது மிரட்டுவது தவிர வேற என்னவாக புரிந்து கொள்வது? ஒரு சாதாரண மக்கள், விளிம்பு நல மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிக்கு அவர் கூறியது போல் 100 பேர், அதுல 3 வேன் ஒன்லி போலீஸ் போறாங்கன்னா, நீங்க மிரட்டல் தவிர எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? சட்டமன்ற உறுப்பினர் சென்றாரா? பாராளுமன்ற உறுப்பினர் சென்றாரா? தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சென்றார்களா? அதிகாரிகளை நீங்க அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? மறைமுகமான அர்த்தம். சப்கலெக்டர் தலைமையில் மறைமுகமாக அர்த்தம் என்னவென்றால், அரசு அந்த நபர்களை காட்டை விட்டு வெளியேறு என்று கூறுகிறார்கள். இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லவில்லை. அப்படி வெளியேறுன்னு சொல்லவில்லை. எத்தனை நாளைக்குள்ளார வெளியேற வேண்டும் என்று சொல்லவில்லை. அவ்வளோ மிரட்டி இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பு வரை கையொப்பம் பெற்றிருக்கக்கூடிய குடும்பங்கள் வெறும் 4 குடும்பங்கள். 2 கிராமங்களுக்கு அவங்களால் போகக்கூட முடியல என்று கூறுகிறார்கள். ஆகவே தயவுசெய்து இதை கைவிடுங்கள். இந்த அதிகாரிகளுடைய போக்கை கண்டித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசிற்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தயவு செய்து இந்த தீர்ப்பின்படி நாங்கள் நடக்க தயார். ஆனால் இதில் சில டைம் லைன்ஸ் தேவைப்படுது. எத்தனை நாட்களுக்குள், அது வரைக்கும் பொறுப்பு யார், அது வரைக்கும் யார் தண்ணீர் கொடுப்பா, அது வரைக்கும் எங்கள் குழந்தைங்க எந்த அங்கன்வாடிக்கு போவாங்க, அது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னவா இருக்கும், அது வரைக்கும் சுகாதார வசதிகள் என்ன போன்ற விஷயங்கள்லாம் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அது இல்லை. அதை ஒரு சீராய்வு மனு போடுவது, ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதன் மூலமாக அது கண்டிப்பாக அதை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது நீதிமன்றத்துக்கு விட்டுருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மிரட்டாதீர்கள் என்று மட்டும் தான் கூறுவோம். உங்க கேள்வி. இப்போ வரைக்கும் அங்க இருக்காங்க. இப்போ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுறோம், அங்கதான் இருக்காங்க, இன்னும் இறங்கல. பொது அறிவிப்போ அல்லது பத்திரிகை வாயிலாக அறிவிப்போ எதுவும் கொடுக்கல. இன்னைக்கு இப்படி மக்களை சந்திக்க வர்றோம், இப்படி இத்தனை அதிகாரிகள் வர்றோம், இத்தனை துறை சார்ந்த அதிகாரி வர்றோம், கடன் கொடுக்க தயாரா இருக்கிறோம், விண்ணப்பத்தில் கையெழுத்து போடுங்கன்னு பொது அறிவிப்பு எதுவும் கொடுக்காம திருதுப்புன்னு வந்து நிற்கிறான். இல்ல, யாருமே போராடல. இல்ல, யாரும் மக்கள் எல்லாம் 5 பேர் 6 பேர் 10 பேருக்குள்ள போய் சந்திச்சவங்களே 10 பேர் தான். மீதி எல்லாம் புறக்கணிப்பு தான் செஞ்சிருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்துகிட்டாங்க. யாரும் போய் சந்திக்க கூட இல்லை.
ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்புறம் தான் அவங்க வந்து ஒரே ஒரு வெஹிக்கிள் விட்டு மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க எடுத்துட்டாங்களா இல்லை ப்ரீவியஸாகவே ஜட்ஜ்மெண்ட் முன்னாடியே அந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணாங்க? இந்த தீர்ப்பு நடக்கும்போது, இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுடைய பணம் நாங்கள் ஒத்துக்கிட்ட இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் வைப்பீடு செஞ்சிட்டோம், டெபாசிட் பண்ணிட்டோம், தொழிலாளர் நலத்துறை ஆணையரிடம் டெபாசிட் பண்ணிட்டோம், அதனால எங்களுடைய ரோல் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எங்களுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் கொடுக்க வேண்டிய, அதாவது 100 ஆண்டுக்கு வேலை பார்த்தவங்களுக்கு நாங்கள் கொடுத்த அதிகபட்ச தொகையான 362 தான் நாங்கள் அது பல மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோங்கிறாங்க. கொடுத்துட்டோம். ஸோ எங்கள் ரோல் இதில் முழுக்க முழுக்க முடிஞ்சிருச்சு, இனி எங்களுக்கு எதுவும் கிடையாது, அந்த அங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறாங்க. நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் வந்து ஒரு முக்கியமான கருத்து, 2 முக்கியமான கருத்து. ஒன்று, மனித உரிமைகளுக்கு பொறுப்பு வந்து வெறும் அரசு கிடையாது, பிஸ்னஸும் மனித உரிமையை பாதுகாப்பதற்கு பொறுப்பு. பிஸ்னஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட் பை கம்பெனிஸ் என்ற ஒரு கருத்தும் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கருத்து. 1. 2, தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கில் ராபர்ட் கூறியது போல் விஜயம் செய்து அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், எல்லா லெவல் ஆஃபீஸர்ஸ், லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கம்பெனி ஆஃபீஸர்ஸ், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், எம்பி, எம்எல்ஏஸ் உட்பட சிவில் சமூகம், அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், இவரை போன்று கிராமத்திலிருந்து இன்று வெவ்வேறு இடங்களில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களெல்லாம் சந்தித்து மிக அருமையான வாக்குமூலம் வாங்கியிருக்கிறார்கள். அந்த வாக்குமூலங்கள் மட்டும் இந்த நீதிமன்றத்தினுடைய கைக்கு போய் சேர்ந்திருந்தால், அந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ன்றாங்களே, அது வாலண்டரின்றாங்களே, அது எந்த அளவுக்கு வாலண்டரி வந்து அம்பலமாயிருக்கும். காரணம், இத்தனை வாக்குமூலங்கள் அது சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி அந்த தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த நீதிமன்றத்தின் முன் அதை கொண்டு வரவில்லை என்று வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். ஆனால் அவங்க இப்போ ஒரு கட்டளை இட்டிருக்காங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. அந்த ரெக்கமெண்டேஷன் மினிமம் அஷூரன்ஸ் கொடுக்கணும்ல, அதையாச்சும் அவங்க செய்யணும்ல, அதுவும் செய்யல. அதனாலதான் நம்ம அரசாங்கத்தில் கேட்கிறோம், தேசிய மனித உரிமை ஆணையம் சொல்லியிருக்கு, நீங்களும் வந்து ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க. இப்போ சமூக நீதி அரசு வந்து காட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை விரட்டுவது தான் அரசா? இந்த தீர்ப்பில் அதான் சொல்லியிருக்க, விரட்டுங்க, நாளைக்கே போய் இந்த தீர்ப்பினுடைய சர்டிஃபைட் காப்பி வர்றதுக்கு முன்னாடியே விரட்டுன்னு சொல்லியிருக்கா. அது வேண்டாம் வேண்டாம் என்றுதான் நாங்கள் அப்பீல் செய்கிறோம் அரசாங்கத்துக்கு.